ஓகே சார். நற்புலரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். இன்றைய தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். உங்களுடைய வாழ்த்துக்களோடும் ஆசீர்வாதத்தோடும் எனது தலைப்பினில் பேச இருக்கிறேன். எழுத்துக்களை இணைத்தால் என்ன, வார்த்தைகளை அமைத்தால் என்ன, வாக்கியத்தை உருவாக்க அறிவுக்கு வழிகாட்டியே எங்கள் அன்பு நண்பா உன் பேர் புத்தகமே, புத்தம் புதிய புத்தகமே, உனை புரட்டி பார்க்கும் புலவன் நான், போதிகை வளர்த்த செந்தமிழே, உனை ரசித்து ரசித்து படித்தவன் நான். ஆமாங்க, புரட்சி தலைவர் சொல்றது மாதிரி குனிந்து குனிந்து புத்தகங்களை புரட்டி படிக்க படிக்க தலை நிமிர்ந்து நிமிர்ந்து நம் வாழ்க்கையில் நடைபோடலாம் இல்லையா? புத்தகம் அது தொட்டு படித்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். புத்தகத்தை 2 வகையாக பொதுவாக நாம பிரிக்கலாம். கட்டாயம் படித்தே ஆக வேண்டிய பள்ளி கல்லூரி புத்தகங்கள் ஒரு வகை. அது கரும்பு சாறு பிழிந்து எடுப்பது போல மிகவும் கடினமான வேலை. நம் சிந்தனையை, நமது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் தீராத தேடலில் படிக்கும் புத்தகங்கள் 2ஆம் வகை. நாம் தேடி தேடி நம்மளுடைய சிலபஸ்ல இல்லாத நமக்கு பிடித்த அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதான ஒரு புத்தகங்களை தேடி படிக்கிறது இன்னொரு வகை. அவை பூவில் தேன் எடுப்பது போல சுவாரஸ்யமானது. பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம சில கட்டாயத்தின் பேரில், சமுதாய சூழல் கட்டாயம், பெற்றோரின் கட்டாயம், நமது குடும்ப வாழ்வின் கட்டாயம், இந்த மாதிரி கட்டாயத்தின் பேரில் படித்து தேர்வு, மதிப்பெண் போன்ற படிக்கட்டுகளை கடக்க அந்த படிப்பு உதவுகிறது. ஆனால் 2ஆம் வகை இருக்கிறது அல்லவா, நமது அறிவு தேடல். அந்த தேடலில் படிப்பது நம் சிந்தனையை மேம்படுத்துகிறது, நமக்கு வாழ்வை புரிய வைக்கிறது. புத்தகம் படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நான் என்னையே எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் போல்ட் இனஃப் லேடி. ரொம்ப எல்லாத்துக்கும் பயப்படலாம் மாட்டேன். ஓரளவுக்கு பணிவாக எல்லாம் இருப்பேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்பட பேசுதான், எதாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவேன், அந்த மாதிரி இருப்பேன். என்னுடைய ஒர்க்கில் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 100% ஹார்ட் ஒர்க் போடுவேன். ப்ரீ பிளானிங், பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கணும்னு நினைப்பேன் என்னுடைய ஒர்க்கில். அந்த மாதிரி தான் செஞ்சு முடிப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சோதனையாக நான் பணிபுரிந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் சரி, அதே மாதிரி உறவுமுறை ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும், நிறைய கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில், அதிலும் ஒரு வேறுபாடு, அந்த பெரிய கருத்து வேறுபாடு பெரிய அளவில் என்னை நோக்கி வரும். அதிலும் ஒரு காரியத்தை அப்போ தான் நான் நல்லா முடிச்சிருப்பேன். எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பேன். அது பணிபுரிந்த இடத்துல இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், அந்த ரொம்ப கச்சிதமாக முடிச்சிருப்பேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி இருக்குது, நமக்கு நம்ம தான் சரியாக செய்யலையா? ஆனால் என் மனசுக்கு அந்த காரியத்தை ரொம்ப கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது ரொம்ப நான் அதுக்கு கொஞ்சம் மனசளவில் வருத்தப்படுவேன். ஏன் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமா, ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைப்பேன். பட் 1979, 81 காலேஜ் படிக்கும்போது பெரியாரோட புத்தகங்களுக்கு நான் அடிமை. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க, புக்கெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஸ்கூலிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு படிச்சுட்டு இருப்பேன். அதில் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு சாந்தி சுப்ரவேலு ஃப்ரம் சீர்காழி, அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய புக்கு கொடுத்து என்னை படிக்க சொன்னாங்க. பகுத்தறிவு, பெண் விடுதலை, கடவுள் நம்பிக்கையில் தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்கள், இவை போன்று எக்கச்சக்க கருத்து குவியல் பெரியார் புத்தகங்கள்ல பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா மற்ற புத்தகங்கள்லாம் வேற வேற கருத்தை சொல்லும் போது பெண்ணுக்கு தேவையானது, இந்த சமூகத்துக்கு தேவையானது, அதுவும் பெரியார் கையில சுயமரியாதையை தான் அதிகமா எடுத்திருப்பாரு. எனக்கு கொஞ்சம் சுயமரியாதை ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இதெல்லாம் பார்த்து அந்த புத்தகத்துல ரொம்ப வியப்பா இருக்கும், எனக்கு இப்படிலாம் இருக்கேன்னு நிறைய புக்ஸ் படிச்சுட்டேன். அப்புறம் காலேஜ் முடித்தோம். அதுக்கப்புறம் தான் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மனம் புரிந்து பள்ளியில் ஆசிரியை, குடும்பத்தில் குடும்பத் தலைவி, இப்படி 2 ரெட்டை குதிரை பயணத்தின் போது ஒரு புக்கு படித்தேன். என்ன புக்கு அப்படின்னு சொன்னால், பெரியாரின் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் என் மனசில் இருந்த அனைத்து சந்தேக திரைகளும், வள்ளலார் சொல்கிற மாதிரி ஒரு திரையும் விலகி, வாழ்க்கையில் ஒரு பெரிய, நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆயுதம் பற்றிய சரியான சிந்தனை எனக்கு கிடைத்தது. அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, எப்போது நாம் நேர்மை, நியாயம், நீதி, தர்மம், பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும்
ஒன்றாக நடத்துதல் போன்ற விஷயங்களை வாழ்வில் கடைபிடிக்கிறோமோ அப்போது நூற்றுக்கணக்கில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நம் முன்னே அணிவகுத்து நிற்பார்கள். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஏன் எல்லாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதையெல்லாம் சிறிது கூட மதிப்பு கொடுக்காமல், மனம் வாடாமல் நேர்பட நினை, நேர்பட பேசு, நேர்பட செயல்படு என அந்த புத்தகம் ஒரு தெளிவை கொடுத்தது. என்னுள்ளும் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. நான் புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்வேன், ஒரு காரியத்தை ரொம்ப கரெக்டாக செய்வேன். அதில் நான் ரொம்பவே பெருமையாக சொல்லிப்பேன். எல்லாரும் செய்யறதை விட ஒரு படி மேலே செய்வேன், எந்த காரியமாக இருந்தாலும். ஆனால் எப்படி குழப்பிப்பேன்னா, இந்த காரியத்தை செய்யலாமா, இதை செஞ்சால் ஊர் உலகம் என்ன சொல்லும், உறவுகள் என்ன சொல்லும், நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் குழம்புவேன் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு. ஆனால் அப்படி குழம்புறதெல்லாம் சுத்தமாக விட்டுட்டு நான் செயல்பட ஆரம்பித்தது பெரியாரோட புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான். நாம் எனக்கு சரின்னு எது படுதோ அந்த பாதையில் மிகச்சரியாய் பயணிப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில சோதனைன்னு நான் எதெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் சாதனை படிக்கட்ட மாறியது. வாழ்வில் தெளிவும் நிம்மதியும் நிலைக்க ஆரம்பித்தது. எனவே புத்தகங்கள் பல நேரங்களில் நாம கேட்காமையே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நமக்கு ஏற்கனவே இருக்க சிக்கலை சரி செய்யும் அற்புதமான காமதேனு, கற்பக விருட்சம்னு கூட சொல்லலாம். கல்லூரியில படிக்கும் போதிலிருந்தே புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில ஒரு அங்கமா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. அதுல முக்கியமா சொல்லணும்னா கல்கியின் பொன்னியின் செல்வன் 5 பாகமும் படிச்சிருக்கேன். சாண்டில்யனோட நாவல்கள், முக்கியமா ராஜேஷ்குமாரோட டிடெக்டிவ் ஸ்டோரிஸ், பெரியாரோட புத்தகங்கள், கண்ணதாசன் புத்தகங்கள், இதை மாதிரி நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கேன். அது இருந்தா கூட 2009 நான் நெய்வேலி புக் ஃபேரில் ஒரு புக் வாங்கினேன். அந்த புக்கோட பேர் இளைஞனே ரிலாக்ஸ் ப்ளீஸ். ரொம்ப வித்தியாசமான தலைப்பாக இருந்தது. அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ரொம்ப இப்படி கூட ஒரு புத்தகத்தில் நமக்கு அட்வைஸ் வருமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புத்தகம் தான் இன்று வரை எனக்கு மிகவும் பிடித்தமான க்ளோஸ் டு மை ஹார்ட் புக் அப்படியே இருந்திருக்கு. அதோட ஆசிரியர் சுவாமி சுகபோதானந்தா, எழுத்தாக்கம் கமல் கிருஷ்ணா. விகடன் பிரசுரத்தில் அப்போ நல்லதெல்லாம் தொடர்ந்து வரும். அந்த மாதிரி வந்ததெல்லாம் தொகுத்து தான் அந்த புக்கு. விகடன் பிரசுரத்தில் வந்த புக்கு அப்போ கேட்கணுமா நம்ம, இல்லையா? அந்த புத்தகம் எப்படி எனக்கு பிடித்த புத்தகமாக என் மனதை அலங்கரித்தது பார்க்கலாமா? என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அவர் பாருங்களேன், 100 மனிதர்களை கேட்கல, 100 வீரர்களை கேட்கல, 100 இளைஞர்களை கேட்கிறாரு. ஏன்னா இந்த உலகில் ஏதாவது சாதனை நிகழ்த்த வேணும்னா அது இளைய சமுதாயத்தால மட்டும்தான் முடியும். அது ரொம்ப தீர்க்கமான முடிவு. ஆனால் அந்த இளைஞர்களை செதுக்குவதுங்கிறது ரொம்ப எளிய காரியமா என்ன, அவங்க கொண்டாந்து நம்ம சொன்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து திக்கு திசை தெரியாமல் பாயும் காட்டாற்று வெள்ளம் தான் நம்ம இளைய சமுதாயம், இல்லையா? அவங்களுக்கு அப்படியே அந்த டயத்துல எழுச்சியோட இருக்கணும் அப்படித்தான் நினைப்பாங்க ஒழிய அதை விவேகமா யோசிக்கணுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதை அணைக்குள் அடக்கி விளைநிலங்களுக்கு திருப்பி ஆக்கப்பூர்வமான ஆறாக மாற்றுவது யார் மாற்ற முடியாது? அந்த இளைஞர்களை. அவர்களோடு பயணிக்கும் மூத்த குடிமக்கள், நம்ம மாதிரி இருக்கிறவங்க மூத்த குடிமக்கள் தான் அதை செய்யணும், இல்லையா? இந்த இளைஞர்களுக்கு சரியான வழியை காட்டணும். ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இருந்தா கூட இன்னும் சரியான வழியை நம்ம அனுபவம்ங்கிற ஒரு அருமையான சீப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அனுபவம் என்பது ஒரு அருமையான சீப்பு, ஆனால் நமக்கு வழுக்கை விழுந்த பின்புதான் அது கிடைக்கிறது அப்படிம்பாங்க. உண்மைதான் அது. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிற அனுபவத்தை இப்போ வர்ற இளைஞர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும், இல்லையா? அதை இதை நல்லா நம்ம ஆசிரியர் மனசுல வாங்கிக்கிட்டு சீறி பாய்ந்தோடும் இளம் குதிரையின் மீது துள்ளி ஏறி அமர்ந்து அதற்கு பண்பாடு கடிவாளம் கட்டி உத்வேகம் எனும் சக்கரங்கள் கொண்ட வாழ்க்கை தேரை பூட்டி வெற்றி எனும் இலக்கினை அடைய ஆசிரியர் அருமையான 43 அத்தியாயங்களை அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். 43 லட்டுன்னு சொல்லணும். அதில் எந்த லட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அப்படி இருக்கும். ஒரு அத்தியாயம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மிக மிக தேவையான கருத்துக்கள். இளைஞர்கள்னு மட்டும் கூட சொல்ல முடியாது, குழந்தைகள்லேருந்து பெரியவர் தான். இருந்தாலும் முக்கியமா அவருடைய நோக்கம் எதுன்னா இளைஞர்களை சரிப்படுத்துவது. அதனாலதான் இளைஞனே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க.
சாதாரணமா எழுதிட்டு போகல நம்ம சுகபோதானந்தா சுவாமிகள். ஒரு புக்கை எழுதினோமா முடிச்சோமா அப்படின்லாம் கிடையாது. அது உள்ள போய் ஆழமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்பின் வரிகளை பல்வேறு மதங்களில் இருந்து மேற்கோள் காட்டுறதுல அவரை தட்டிக்கவே முடியாது. அதே மாதிரி உற்சாக வரிகளை பெரும் சாதனையாளர்கள் வாழ்க்கையில் இருந்து உதாரணம் காட்டுறதுல ரொம்ப 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 நல்லா அந்த உதாரணத்தை காமிச்சிருப்பாரு. சொல்ல வந்த கருத்தை அழகான குட்டி கதை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்ல இருக்கிற குட்டி கதைகள் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றதுல ஆகட்டும், சுகபோதானந்தா சுகமான போதனைகள் மூலம் ஆனந்தத்தை அளவில்லாது வழங்குவதில் வல்லவர் என தீர்க்கமாக நிரூபித்திருப்பார். நாம வச்சிருப்போம் கிபி கிமு அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நூலை படிப்பதற்கு முன் நம்மளுடைய மனநிலை, நூலை படித்த பின் நம்மளுடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்று ஒருவரை எந்த நூல் மாற்றியமா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புக்கு படிச்சுட்டு அப்படியே சும்மா போட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு நாள் கூட நமக்கு அது தாக்கத்தை கொடுக்கலன்னா அது சிறந்த நூல்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஆனாலும் நம்ம மனசுல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த புக்ல இருக்க வரிகள் நமக்கு வந்து நம்மளுடைய மனதுல வந்து போயிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் சிறந்த நூல். ஆம், அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த நூலை நான் படிப்பதற்கு முன், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னலையா, ஸ்கூல் ப்ரேயர்ல அடிக்கடி பேசுற மாதிரி இருக்கும். சிஆர்சி மீட்டிங் ஃபார் டீச்சர்ஸ்ல காலையில இருந்து என்ன சமரைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டிமன்றம் பேசுறது, அது கொஞ்சம் இப்பதான் 19க்கு அப்புறம் தான் நிறுத்தியிருக்கேன். கொஞ்சம் பட்டிமன்றம் நல்லா பேசுவேன். அந்த மாதிரி எல்லாம் போய் பேசுற இடங்கள்ல கருத்துக்களை சொல்லிடுவேன். ஆனா கருத்துக்கள் சொல்றதுலயும் கொஞ்சம் லேசான கருத்தா இருக்கும். குட்டி கதைகள் எனக்கு ரொம்ப தெரியாது. அது லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு அதிகமா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் மேத்ஸ் டீச்சருங்கனால நிறைய கதைகள் தெரியாது. எனக்கு அதுல நம்ம விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ற குட்டி கதை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு குட்டி கதையா இருக்கும். அதை சொல்லிடுவாரு அவர் அழகா. அந்த மாதிரி சொல்ல எனக்கு தெரியாம நான் ரொம்ப ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒரு கதை எப்பயுமே தேவைப்படும். ஏன்னா நமக்கு அப்பெல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருந்தது தெரியுங்களா? எம்ஐ பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியட்ல அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் ஒரு கதையை சொல்லி அது மூலம் நமக்கு ஒரு கருத்தை நமக்கு சொல்லுவாங்க. அந்த கதை நம்ம மனசுல இப்பவும் நம்ம மனசுல நிறைய அந்த பாட்டி வடகு சுட்ட கதையிலே இருந்து, நிறைய காக்கா கல்ல தூக்கிப்பட்ட கதையில இருந்து நிறைய கதைகள் நம்மளுடைய மனதுல இருக்கு. அது எல்லாமே ஒரு நீதியை நமக்கு உணர்த்துது, ஒரு கருத்தை உணர்த்துது இல்லையா? அந்த மாதிரி கதைகள் எனக்கு சொல்ல தெரியாம நான் ரொம்ப இருப்பேன். ஏன்னா அந்த மேத்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனாலே எனக்கு அது ரொம்ப தெரியாது. மேக்ஸ்ல வேற விஷயத்துக்கு வேலையே இல்லை இல்லையா? இப்போ நான் புக்கை பற்றி சொல்லும்போது தான் இது ஞாபகம் வருது. ஒரு விடுகதை போடலாமா? ஒரு புக் இருக்கு, ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்ன புக்கு அப்படின்னு கேட்டால் மேக்ஸ் புக்கு தான். ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அதுதான் முக்கியமாக வேணும். மீதி எதுவுமே இருக்காது. பட் லாங்குவேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் எடுக்கும்போது பார்த்தேன் நிறைய கதைகள் எல்லாமே இருக்குது அதில். மற்ற சப்ஜெக்ட்ஸில் மேக்ஸ் பியூராக பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அண்ட் அரித்மெட்டிக் அப்படியே போகும். அதனால எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் பேசுவேன், நல்லா தான் பேசுவேன். இருந்தால் கூட மிக சிறந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மேடை பேச்சு ரொம்ப எளிமையா கையாள முடிஞ்சுது. கதை வேணுமா அவர் கொடுத்துருவாரு. முக்கியமா மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்கள் வேணுமா மழைய பொழிஞ்சிருப்பாரு. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அழகா பேசுவோம். அந்த மாதிரி நம்ம ஆசிரியர் கொடுத்துருப்பாரு. நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விசிட்லாம் வரும். விஐபிஸ் வருவாங்க, சிஓ டிஓ கலெக்டர் அந்த மாதிரிலாம் வந்தா ப்ரேயர் என்னோடதாக தான் இருக்கும். பெரும்பாலும் கரெக்டாக நான் முடிச்சிடுவேன். கொஞ்சம் அந்த ப்ரேயருக்கெல்லாம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுனதுக்கு இந்த ஆசிரியர் தாங்க காரணம். அவருக்கு தான் நன்றிகள் கோடி. இப்போ அந்த புத்தகத்துல என்ன கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? முதல் அத்தியாயமே பார்த்தீங்கன்னா பராசக்தி சிவாஜி போல அடிச்சு ஆளை தூக்கி இருப்பாரு. முத்தான முதல் அத்தியாயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரியவர் நம்ம ஆசிரியர்கிட்ட இந்த இளைய தலைமுறையினர் கலாச்சாரத்தை பின்பற்ற தெரியவே இல்லை, பெரியவர்களை மதிக்கவே தெரியல, பொறுமையா எந்த விஷயத்திலையும் இருக்கவே தெரியல, மேலை நாட்டு நாகரிக பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அவங்களும் பாழா போயிட்டு இருக்காங்க, நம்மளையும் போட்டு புலம்ப வச்சு பாழாக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புவார். இது சகஜம்தான். நம்ம நம்ம பார்க்குறோம். வீடுகள் ஆகட்டும், கல்விக்கூடங்கள், சமுதாய கட்டமைப்புகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளைஞர்களை நோக்கி வர்ற நிறைய அம்பு இதை மாதிரி தான் இருக்கும். இதில் இவங்க சரியில்லை, அதில் இளைய சமுதாயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இளைய தலைமுறை
நம்ம முன்னாள் தலைமுறையை வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எங்களோட எண்ணங்களுக்கு எங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மதிப்பே கொடுக்கறது இல்ல. அவர்கள் எண்ணங்களை எங்க மேல திணிக்கிறாங்க. அவங்க டாக்டர் ஆக முடியலன்னா எங்களை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருக்க ஆன்ட்டி என்ன சொன்னாங்களோ அது மாதிரிதான் நீ படிக்கணும், அது மாதிரிதான் நீ வேலைக்கு போகணும், என்னோட பெரியப்பாவோட சித்தப்பா பையன் இதை படிச்சு வேலைக்கு போனான், அது மாதிரிதான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை எங்க மேல திணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இளைஞர்கள் வைக்கிறாங்க. இப்போ பெரியவங்க நம்ம 30 வருஷம் ஆனாலே ஒரு ஜென்ரேஷன் கேப் வந்துருங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்கள நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்போ இருக்கவங்க என்னடா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து நம்ம அவங்க நினைக்கிறதையே நினைக்கிறாங்க. இப்போ எல்லாம் மாறுது இல்லையா, காலம்லாம் மாறுது. இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெரியவர்கள் ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இளைஞர்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தாங்க கூடுதல் பொறுப்பு, மூத்த தலைமுறைக்கு தான் கூடுதல் பொறுப்பு. நம்ம மேல இளைஞர்கள் வச்சிருக்கிற எண்ணங்களையும் கொஞ்சம் மாத்தணும், நாமளும் கொஞ்சம் கூட மாறிக்கணும். அதையும் நான் சொல்றேன், அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மாற்றங்கள் எப்போதுமே மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா. அப்போ நம்ம வர்ற மாற்றங்கள் நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வர்ற மாற்றங்களையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இளைஞர்கள் வந்து அந்த கதையில வர்ற பெரியவர் சொல்ற மாதிரி வரம்பு மீறிய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டாலும் இளைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா அணுகுண்டு போல ஏகப்பட்ட சக்திகளை உள்ளடக்கி இருப்பவர்கள். புத்திசாலிகள் கடந்த சில வருடங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளின் கவனத்தை ஈர்த்து நம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருப்பவர்கள். கடந்த கால கசப்பான நினைவுகளை உள்ளத்தில் தேக்கி வைத்து குழம்பி போகாமல் எதிர்காலத்தை பற்றிய பயமில்லாத குறிக்கோளோடு சாதனையும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். சற்று அதிகப்படியான ஆர்ப்பாட்டத்துடனும் கேளிக்கை கொண்டாட்டத்தில் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலும் அப்படித்தானங்க இருப்போம். அந்த வயசுல நாமளுமே அதை தாண்டி வந்திருக்கோம். அந்த கேட்கல. உண்மைது மேடம், உங்களுக்கு அந்த மைக்கே காமிக்கல. மைக்கே காமிக்கல. அவர்களிடம் நாம் அதிசயித்து அண்ணா என்னங்க சார் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. நெட்வொர்க் நல்லா இருக்கிற இடம் வந்துருக்கு. இங்கதான் போன தடவை உட்கார்ந்துருந்தேன், உள்ள போய் பார்க்கட்டுங்களா? இல்லைன்னா இப்ப வருது. நடுப்புற தடை இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். ஷால் ஐ கண்டினியூ? பண்ணிக்கோங்க மேடம். நம்ம வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி குணங்களை ரொம்ப அதிசயமா பார்க்குறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இளைஞர்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம், எப்போ செய்யணும், எப்போ செய்ய வேண்டாம், எது வரைக்கும் உற்சாகமா இருக்கணும், எப்போ பொறுப்பா இருக்கணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தாமாகவே அவங்க ஏணியை வந்து சுவத்தை நோக்கி போடுறதில்ல, வானை நோக்கி போடுறாங்க. இந்த இளைய சமுதாயத்தை இப்படிதான், இந்த கருத்துக்கள் தான் முதல் அத்தியாயத்துல அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த கருத்து தான் அந்த முதல் அத்தியாயத்துல அந்த பெரியவர்கிட்ட அந்த ஆசிரியர் சொல்லுவாரு. சொல்லி இந்த இளைய சமுதாயத்தை தட்டி கொடுத்து, வாருங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் மூலம் என்னுடைய அற்புதமான அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு புதுமையான உலகத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு இளைஞர்களை கூப்பிடுவாரு. அடுத்தது 2வது அத்தியாயத்துக்கு இப்படிதான் முதல் அத்தியாயத்தை அவர் முடிச்சிருப்பாரு. அப்போ எனக்கு அந்த முதல் அத்தியாயத்துல அவருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது சமீபத்துல வந்து ஒரு பாட்டு நம்மளையே எல்லாரையும் அப்படியே அசைச்சு போட்டுச்சு. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமும் தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே, யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே, என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வழியோடு பிறந்திடுமே, வந்தால் அலையாய் வருவோம், வீழ்ந்தால் விதையாய் விழுவோம், மீண்டும் மீண்டும் எழுவோம் நாம் எழுவோம், இன்னும் இன்னும் இருக உள்ளே உயிரும் உருக,
இளமை படையே வருக வந்து எழுக. அவருடைய அந்த ராஜதந்திரத்தை பாருங்களேன். முதல் அத்தியாயத்திலேயே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இளைய சமுதாயத்துக்கு எப்போதுமே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பொதுவாகவே எல்லாருக்குமே அட்வைஸ்ன்னு சொன்னோம்னா பிடிக்காது. அதுவும் இளைய தலைமுறையினருக்கு இப்படி செய்ப்பான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா அட்வைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அதை ஆசிரியர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடாது, சொல்லி அவங்கள போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாசுக்கா அவங்க பக்கம் பேசுகிற மாதிரி அந்த ஒரு அத்தியாயத்திலையும் அவங்க பக்கம் பேசுகிற மாதிரியே பேசுவார். பேசி ஒரு அத்தியாயத்திலையும் அவங்கள பட்டை தீட்டி இருப்பார், உளியால் செதுக்கி இருப்பார். எந்த ஒரு இளைஞனை எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டான், எல்லாருமே படிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தால் கூட ஒரு இளைஞன் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றியாளனா சாதனையாளனா வருவான் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட சந்தேகமே கிடையாது. அவருடைய அத்தியாயங்களோட தலைப்புகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முதல்ல தலைமுறை இடைவெளியை கொடுத்துட்றாரு பாருங்க, அந்த கேப், ஜென்ரேஷன் கேப். அதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ பையனையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவனுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் ரொம்ப நல்லா உணர்ந்துட்டேன். என்னை விட என் பையனுக்கு நல்லாவே எல்லாமே புரியுது, எல்லாமே நல்லா தெரியுது, பெட்டராக இருக்கான். டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், சிந்தனைகள், திங்கிங் பெட்டரா இருப்போமா அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. பட் தலைமுறை இடைவெளி. அடுத்து வாழ்க்கையின் அர்த்தம். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பயமே போப்போ அந்த அத்தியாயம் படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வரும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும். ஆனா அந்த பயம் இருக்கிறதுனாலே இப்போ என் பையனே கேம்பஸ்ல செலக்ட் ஆனப்ப சொல்லுவான், 96% வச்சிருக்கவன் மைக்கை வாங்கினா கை நடுக்குதுமா அப்படிமா. பட் இவன் கிளாசிக்கல் டான்ஸில் அரங்கேற்றம் முடிச்சிருந்ததுனால ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டான். அந்த பயம் அவர் ஒரு அத்தியாயம் மூலம் அப்படியே இளைஞனுக்கு என்ன வேணுமோ அப்படியே ஜூஸாக கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா தடைக்கற்களை படிக்கற்களாக்கி, நிறைய நம்ம வாழ்க்கையில் தடைகள் தான் வருது. அந்த தடையே நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். எப்படியா இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசுறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு 2 வாரம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இங்கிலீஷ் நல்லாவே பேசிடலாம். ஏன்னா அது ஒரு குளோபல் லாங்குவேஜ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் தான் தமிழ் பேசலாம். அதுக்கப்புறம் அப்ராட் ஆர் ஃபாரின் கண்ட்ரி, நார்த் இந்தியா போகணும்னா நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட மதர் டங்கை தவிர தெரிஞ்சிருக்கிற இன்னொரு மொழி இங்கிலீஷ். அதனால இங்கிலீஷ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப டிராவல் ஈஸியாக இருக்கும். அது வேலையாக போகிறதா இருக்கட்டும், சுற்றி பார்க்க போகிறதா இருக்கட்டும், எப்படி இருந்தால் கூட இங்கிலீஷ் ஒரு மஸ்டாக இருக்கும் இல்லையா? ஏன் எனக்கு தான் தாய்மொழி தெரியுது அப்படின்னா தாய்மொழி பத்தாது. நமக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் தாய்மொழி பத்தாது. அதே மாதிரி இப்போ நமக்கே எல்லாமே தெரியுது. நம்மளோட இப்போ டெக்னாலஜி ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. செல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பர்சனல் கம்ப்யூட்டர், பிசி எடுத்துக்கிட்டிங்க, எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும், நம்மளோட டேலண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, பெங்களூர் இடத்துலலாம் போனோம்னா தமிழ் பேசிட்டுலாம் இருந்தால் கதைக்கே ஆகாது. இங்கிலீஷில் தான் நமக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க தெரியணும், நம்மளோட டேலண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ண தெரியணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் நாம் எந்த இடத்துலையா இருந்தாலும் ஒரு வெற்றியாளனாக இருக்க முடியும் இல்லையா? அதனால இங்கிலீஷ் வேணும். இப்போ இங்கிலீஷ் பேசாதவங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்குள்ளே போனாங்கன்னா லைட்டாக பயமாக இருக்கும். ஏதாவது ஆன்சர் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா? அதுக்கு அதெல்லாம் தான் நம்மளோட தடைக்கற்கள். நல்லா இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் பேசணும்னாலே எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு கூட சில சமயம் இங்கிலீஷ் பேச தெரியாது. நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு அவங்க அப்படியே நமக்கு அப்புறம் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெற்றி நம் பக்கம். ஏற்றினால் சுமை, இறக்கினால் மேடை. நம்ம ஒரு சுமையா இருக்கிறத ஒரு மேடையில் நம்மளோட திறமையை காமிச்சோன்னா அது வேற மாதிரி. மாயக்கணக்கு இது ரொம்ப முக்கியங்க. நான் முன்னாடி கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன்ல, நமக்கு வாழ்க்கை கணக்கு நல்லா தெரியணும். எதை கூட்டணும், எதை கழிக்கணும், எதை பெருக்கணும், எதை வகுக்கணும், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு மாயக்கணக்கில். வெற்றிக்கு உறுதுணை. வெற்றி வரணும் அப்படின்னா வாட் ஆர் த சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் உன்னை அறிந்தால் அது ரொம்பவே முக்கியம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன திறமை இருக்குது, நம்மகிட்ட என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், ஃபுல்லாக நம்மளை செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிட்டோம்னாலே நம்ம பெரிய வெற்றியாளர் தான். அந்த செல்ஃப் அனலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? காத்திருக்கும் அரியாசனம் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏன் இப்போவே கிடைக்க மாட்டேங்குது, இப்போவே எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது.
அரியாசனை காத்துட்டு இருக்கோம், நாம தான் அதை நோக்கி போகணும். அது அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமான புத்திசாலித்தனம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்போம், ஆனா உணர்ச்சி மயத்துல எமோஷனல்ல இருக்கும்போது நம்மளோட புத்திசாலித்தனம் அடிபட்டு போயிடும் இல்லைங்களா? எல்லாருக்கும் உள்ளது அதுதான். சாதாரண நேரத்துல நல்ல புத்திசாலித்தனமா டெசிஷன் மேக்கிங் பவர் எக்கச்சக்கமா இருக்கும். நான் எமோஷன் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப நம்ம சிந்திக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அதே மாதிரி இறைநிலை, இறைநிலை கண்டிப்பா புரியணும். மகரிஷி ஐயா கொடுத்துருப்பாங்க, இறைநிலைன்னா என்ன அப்படின்னா, நீதான் உனக்கு இறைவன், கடந்து உள்ளே செல், கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. அது மாதிரி இத்தனை முத்துக்களையும் அவர் கோத்து ஒரு மாரி முத்து மாலையை நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த முத்து மாலையை பார்க்கும்போது எனக்கு கீழே இருக்கிற பாட்டு தான் ஞாபகம் வரும். இங்கேயும் ஒரு முத்து வருது, நாமுத்துக்குமார் எழுதின பாடல். ஹேண்ட்ஸ் ஆஃப் நாமுத்துக்குமார். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூடத்தான் பூமியை பிளந்து வரும், உன் பாதையில் 1000 திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும், வனம் மேலே பூமி கீழே வாசனை நாட்கள் நடுவிலே, வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா, நெஞ்சில் இல்லை பயம் பயம், நேரம் வந்தால் ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம். நம்ம வாழ்க்கையில ஜெயம் ஜெயம்னு 8 திக்கும் முரசு கொட்டி நமக்கு கேட்கணும்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்கிற அத்தனை வழியையும் பார்த்தீங்கன்னா அந்த நூல்ல பார்க்கலாம். என்னமோ இளைஞன் ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு கொடுத்துட்டாரு ஒழிய ஒவ்வொரு மனிதனுக்குமே அது வேணும். இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது தான் நாம் என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் திறமை, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கும். சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படித்தோன்னா ஒரு கருத்து வந்ததுன்னா அந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவோம். ஆனா மோட்டிவேட்டட் புக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த புக்ஸ் படிக்க படிக்க நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்னொருத்தர் சொல்றதை கேட்கறத விட புத்தகம் படிச்சு அதுல இருந்து உணர்றதுங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே அந்த கேட்டகரி தான். இன்னொருத்தவங்க சொல்றதையும் கேட்பேன், இருந்தா கூட புத்தகம் சொல்றத ரொம்பவே கேட்பேன். ஏன்னா புத்தகம் ஒரு நல்ல நண்பன் நமக்கு. என்னென்னமா நமக்கு வேணுமோ அந்த கருத்து எல்லாமே நிறைய புத்தகங்கள்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தீர்வை கொடுத்துரும். நாம வந்து ஏதோ ஒரு தலைப்புல இருக்க புத்தகத்தை படிப்போம், ஆனா ஏற்கனவே நம்ம மனசுல ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்கு அந்த புக்கு வந்து ஆன்சரை கொடுக்கும். எப்படி தர்மிக்கு பொற்கிழி கொடுத்த படலத்துல தர்மி எடுத்துட்டு போற பாட்டு வந்து மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்குதோ, அது வந்து ஜென்ரலா தான் இருக்கும் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா. ஆனா அது வந்து மன்னனோட மனதுல இருக்கிற அந்த இதை சந்தேகத்தை போக்கிடும் இல்லையா? அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வேற வேற தலைப்புல இருந்தா கூட நம்மளுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு நிறைய பதிலை கொடுக்கும். அதனால இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அனைவரும், முக்கியமாக இளைஞர்கள் அனைவரும் ரிலாக்ஸ் ப்ளீஸ், தென் டேக் ரிவெஞ்ச் டு அச்சீவ் ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். நிறைய இளைஞர்களோ ஏதோ வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், ஒரு இடத்த பிடிக்கணும் இல்லையா? அதுதான் முக்கியம். நமக்கு ஒரு உற்சாகம் கேளிக்கை எல்லாமே இருக்குது, அது எல்லாமே குறிப்பிட்ட அளவோட இருந்துட்டு நம்மளுடைய முன்னேற்றம் தான் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும், அவன் பரவாயில்லடா நல்லா படிச்சான், நல்லா வேலைக்கு போனான், நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கான். இந்த ஒன்றைதான் நம்ம 100க்கு 100ன்னு ஒரு படம், கே பாலச்சந்தரோட படம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவிலே 50/100ன்னு விழும். அப்போ நம்ம கேபி சார் வந்து எவ்வளோ டேலண்டாக படத்தை கையாண்டிருக்காருன்னு பாருங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் சொல்லுவார், சுந்தரராஜன் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எப்போ 100க்கு 100 வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வயதான காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய பாஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா நம்ம கண்ணுக்கு எதுக்க நல்லா வாழணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம 100க்கு 100 வாங்கிடுவோம்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள், முக்கியமாக இந்த மாதிரி இளைஞனே ரிலாக்ஸ் ப்ளீஸ், இந்த மாதிரி புத்தகங்களை படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ கோவிந்த் மேடம். உங்களுடைய இளமையான குரலால்